அனைவருக்கும் வணக்கம். தயாபரன் லைதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்டா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசபதி அரங்கிற்கு அருகாமையில் கலைப்பிடம் ஒன்றில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 5வது நாள். இந்த நாளிலே மிக முக்கியமாக நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக இந்த பொதுமக்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய இனம் அழிக்கப்பட்ட வரலாற்றினை நாங்கள் காட்சி ஆதாரங்களுடன் சமர்ப்பிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில்தான் நாங்கள் இந்த கண்காட்சியினை நாங்கள் போன புதன்கிழமை 14ஆம் தேதியிலிருந்து வருகின்ற 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த அரங்கிலே முன்னெடுத்திருக்கின்றோம். எங்களுடைய வரலாறுகளை வேறு யாருமே சொல்ல மாட்டார்கள். அந்த நிலையில் நாங்கள் தான் எங்களுடைய வரலாறுகளை இளம் சந்ததியினருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் இளைஞர் யுவதிகளுக்கும் கடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மிக முக்கியமாக இப்போ வடகிழக்கில் எங்களுடைய வரலாற்றை கடத்த வேண்டியது மிக மிக முக்கியமான தேவையாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த விதத்தில் நாங்கள் கடைசி இறுதி யுத்தத்தில் இந்த கட்டமைக்கப்பட்ட படுகொலை, அதாவது தமிழினத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட சிங்கள பேரினவாத அரசாங்கங்களுடைய படுகொலை எவ்வாறு நடைபெற்றது, காலங்காலமாக தொடர்ச்சியாக இலங்கை சுதந்திரமடைந்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் எவ்வாறான இன ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகளுக்கெல்லாம் உட்பட்டார்கள் என்ற விடயங்களை படங்களுடனும் வார்த்தைகளுடனும் மற்றும் புகைப்பட பிரதிகளுடனும் காணொளிகளுடனும் மற்றும் புத்தகங்கள் நூல்களுடனும் உங்களுடைய கைகளுக்கு உங்களுடைய கண்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதை வைத்துக்கொண்டே தெரிந்து கொள்ளலாம் இந்த இலங்கையில் இந்த ஸ்ரீலங்காவில் இனப்படுகொலை இடம்பெற்றதா இல்லையா என்று. அதை நாங்கள் வெளிப்படுத்தும் முகமாகத்தான் பல்கலைக்கழக சமூகமாக, யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்த நினைவாயுதம் என்கின்ற இந்த கண்காட்சியினை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம். இந்த கண்காட்சிக்கு நிறைய பாடசாலை மாணவர்கள் மற்றும் உயிரிழையில் இருக்கும் உறவுகள் என்று நிறைய நபர்கள் சென்றிருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ச்சியாக பாடசாலை மாணவர்கள் வரப்போகின்றார்கள், வர வேண்டும். மற்றும் எங்களுடைய இளைஞர் யுவதிகளும் இதை காத்திரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் கவிதரன். நான் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் முத்துவையன் கட்டில் இருக்கிறேன். இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இந்த யுத்தத்துக்கு பின்னர் கல்வி கற்று இன்றைக்கு நான் வரலாற்றுத்துறையில் 3ஆம் வருடத்தில் கல்வி கற்று கொண்டிருக்கிறேன். இந்த யுத்தத்தினுடைய அனுபவம் என்று பார்க்க 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடக்க எனக்கு வயது 9 வயது. அந்த காலத்தில் நான் ஒரு சிறுவனாக இருக்கேக்க என்னுடைய கண்ணால் கண்ட காட்சிகள் அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி ஒரு காலத்தில் வரக்கூடாது. இப்போ இருக்கிற 9 வயதில் இருக்கிற சிறுவர்களோ இல்லாட்டிக்கு நான் 9 வயதில் பட்ட அனுபவம் இப்போ இருக்கிற 9 வயதில் இருக்கிறார்கள் கூட அப்படி அதை பற்றக்கூடாது. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் இந்த யுத்தத்தில் இடப்பெயர்வுகள் ஆரம்பித்தது. முதலாவது நாங்கள் உடையார்கட்டில் இருந்த நாங்கள், அதற்கு பிற்பாடு தேவிபுரம் ஆனா பகுதி ஆவண்ணா பகுதியில் வந்திருந்த நாங்கள். அதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து சென்று வலைஞன் மடத்தில் நாங்கள் இருக்கைக்கெல்லாம் ஒரு பக்கத்தால் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, செல்வீச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது, ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்குது. இந்த ஒரு சூழலில் மழையினுடைய தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டு, இப்போ பங்கர் கூட தண்ணிக்கு இருக்குது. அப்போ அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் இருந்து அந்த நேரத்தில் எங்களுக்கு உயிர் ஒன்று தான் முக்கியமாக இருந்தது. அப்போ நாங்கள் போய் அந்த பங்கருக்கெல்லாம் இருந்து ஒரு யுத்தத்தை அந்த ஒவ்வொரு இதை அனுபவிச்சு நாங்கள். அடுத்தது அம்பலவாணன் பொக்கனை மாத்தலில் போயிருந்த நாங்கள். அங்கே போயிருந்தால் சொல்லப்போனால் எங்களுடைய வீட்டுக்கு மேலேயே செல் விழுந்தது. இப்போ நாங்கள் அங்கே மணல் தானே, இப்போ மணலில் பண்டு அடித்து அதுக்குள்ளே நாங்கள் நாங்கள் இருக்கேக்க எங்களோட வீட்டுக்கு மேலேயே அந்த அருகோட செல் விழுந்தது. இப்போ செல் விழுந்து பீஸ் எல்லாமே எல்லா இடம் போனது. அப்படி போய்க்க எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் அந்த பீஸ் பட்டதால் அவன் அந்த அவனுடைய உடல்கள் சிதைஞ்சு காயப்பட்டு ஒரு வயது போன அம்மா அப்படிலாம் கண்ணூடாக கொண்டு போனது. அதற்கு பிற்பாடு
நாங்கள் வந்து இருக்க இடம் இல்லை, உடைகளோ உடைமைகள் எல்லாத்தையுமே நாங்கள் இழந்துட்டோம். அப்போ உயிரொன்று தான் தேவைன்னு சொல்லி நாங்கள்லாம் ஓடேக்க நாங்கள் வந்து எல்லாம் கடந்து போய்கொண்டு கேட்க வந்து அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு இறந்து கிடந்த மக்கள், எமது சகோதரர்கள் அவர்கள் வந்து நாங்கள் செல்லைக்க வந்து கடந்து போய்க்க வந்து அப்படி இறந்து கிடந்தார்கள். சில இடங்களில் மூடி கிடந்திருந்தது. அதுக்கு பிற்பாடு நாங்கள் வட்டுவாகல் போயிருந்தோம். வட்டுவாகலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்புக்குள்ளே வந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போக்க உணவில்லை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் தேங்காயின் விலையே 10,000 ரூபா போகுது. தங்கத்தின் விலை குறைவாக இருக்குது, ஆனால் தேங்காயின் விலை அதிகூடிய விலையில் இருக்குது. உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது. வாகனங்களை கொடுத்து கூட உணவினை வேண்டினார்கள். இப்போ இப்படியான ஒரு சூழலில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் உயிர் வாழ்ந்தாங்க. அப்போக்க அந்த நேரத்தில் சொல்லப்போனால் பங்கருக்குலாம் இருக்கிறோம். பங்கருக்குலேருந்து வெளியில் வந்தோம்னு சொன்னால் செல்ல பீஸுகளால் நாங்கள் பாதிக்கப்படணும், இல்லாட்டிக்கு வந்து துப்பாக்கி ரவைகள் அதுகளால் பாதிக்கப்படணும். இப்படி ஒரு சூழல் இருக்கைக்கு தான் இந்த நேரத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொட்டல்கள் அமைத்து உணவுக்காக கொடுக்கப்பட்டது. அதை கூட போய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்த நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து அதுக்கு பிற்பாடு முகாமுக்கு போய் அதுக்கு பிற்பாடு திருப்பி இடப்பெயர்வு 2010ஆம் ஆண்டு நாங்கள் திருப்பி எங்கள் வீட்டுக்கு வந்த நாங்கள் வீட்டுக்கு வரைக்கும் எங்களை வீட்டை பார்த்தா கோபிசம் இந்த லிண்டர்ன்னு சொல்லுவாங்க. அதோட இப்போ வீட்டின் மேல் முகடு வந்து இல்லை, எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு, கதவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உடைகளையும் இழந்துட்டோம், உடைமைகளை இழந்துட்டோம். இப்போ வீடு இல்லை, ஒரு தரப்பால் கொட்டில் போட்டு தான் நாங்கள் வீட்டில் இருந்தாங்க. அப்போ அப்படி ஒரு சூழலில் இருந்து தான் அதுக்கு பிற்பாடு எங்களோட இடங்கள், எங்களோட முல்லைத்தீவு, இந்த ஒட்டு சுட்டான், புதுக்குடியிருப்பு, இந்த முள்ளிவாய்க்கால், இந்த இடங்கள் எல்லாம் 16 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அது யுத்தம் நடந்ததுக்கான சகல அடையாளங்களும் அறிகுறிகளும் வந்து காணப்படுது. அப்போ சகல தடயங்களும் காணப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்த நாங்கள். இந்த முள்ளிவாய்க்காலை போன்று இனியொரு இனப்படுகொலை வேண்டாம். எமது மக்கள் வந்து சுதந்திரமாக வாழணும். மக்கள் வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக வெளிப்படையாக கதைக்கணும் என்றதை வந்து நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக வந்து நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம். எனது பேர் வந்து ஜோராசா துசாந்தன். யாழ் பல்கலைக்கழகத்திலே வரலாற்றுத்துறையிலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறேன். அதாவது நினைவாயுதம் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நாம் இனப்படுகொலை என்கின்ற ஒரு விடயத்தினால் மிகவும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிய மனிதர்களாகிய நாங்கள் இந்த என்னென்ன விடயங்கள் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றிருந்ததோ அந்த விடயங்களை வந்து நேரடியாக இங்கே புகைப்படங்கள் ஊடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அந்த காலப்பகுதியிலே ஒரு சிறிய மாணவனாக அந்த போர்ச்சூழலில் இருந்தவன் என்ற வகையிலே சில விடயங்கள் இங்கே புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அவற்றை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனதிலே ஒரு பின்தங்கிய ஒரு ஆழ்ந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த போர்க்கால சூழலிலே எனது சிறிய பராய அந்த அனுபவம்ன்றது பயங்கரமாக எங்களுடைய சூழலை, எங்களுடைய சமூகத்தை தாக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய இந்த போர் சூழல்லே நான் ஒரு சிறிய வயது பிறப்பிலே எங்களுடைய படிப்பு, சமூகங்கள், எங்களுடைய வாழ்வாதாரங்கள், எங்களுடைய உடைமைகள் அனைத்தையும் வந்து இழந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் எங்கள்ட அந்த போர் சூழலில் நான் வசித்த ஆரம்பகால இடம் வந்து கோட்டைக்கட்டியகுளம் என்ற ஒரு இடம். அந்த கோட்டைக்கட்டியகுளம் என்ற இடத்துல இருந்து போர் சூழலால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து படிப்படியாக நாங்கள் முன்னோக்கி கந்தபுரம் என்ற இடத்துக்கு போனோம். கந்தபுரத்திலிருந்து படிப்படியாக முன்னோக்கி கிளிநொச்சி என்ற இடத்துக்கு போனோம். அப்படியே கிளிநொச்சியிலிருந்து முன்னேறி நாங்கள் எங்களுடைய விஸ்வமடுன்னு சொல்லப்படுகின்ற இடத்துக்கு போனோம். விஸ்வமடுவிலிருந்து போய் அப்படியே உடையார்கட்டால் அப்படியே போய் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் என்ற இறுதி பொக்கனை பகுதி வரைக்கும் நாங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எங்களுடைய சொத்துக்களை இழந்து சென்றிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வந்து எங்களிடம் உயிரோடு நாங்கள் திரும்பி மீளவும் வருவோமோ என்கின்ற ஒரு அச்சத்தில் தான் அந்த சூழலில் நாங்கள் இருந்து மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக வாழ்ந்தாங்க. அப்படி இருந்த ஒரு சமூக சூழலில் இருந்து வந்த நாம்
இந்த காட்சிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் கட்டாயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இன்றைய அதிகளவான யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அதாவது கஞ்சி கொடுக்கின்ற நிகழ்வானது உண்மையிலேயே அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி அர்த்தம் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய உயிரை காத்த மருந்தென்ற பெயரில் தான் அந்த கஞ்சி இன்றைக்கு நாங்கள் அதை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் அந்த கஞ்சியினால் தான் நாங்கள் இன்றைக்கு உயிரோட அதிகளவான மக்கள் மீளவும் திரும்பி இந்த சூழலுக்கு வந்திருக்கிறோம் என்றது உண்மை விடயம். அப்போ இது எங்களுடைய ஏனைய மாணவர் சமுதாயத்திற்கு, ஏனைய சமூகத்தினருக்கு, இளம் அடுத்த தலைமுறையினருக்கு இது வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்கின்றது எங்களுடைய அனைவருடையதும், எங்களுடைய பல்கலைக்கழக ஒன்றியங்களினதும் எல்லாத்தினுடைய ஒரு அபாவாக இருக்கின்றது. இந்த சூழல் உண்மையிலேயே எங்களுடைய இனம் பட்ட, அதாவது தமிழினம் பட்ட துன்ப துயரங்கள் இவ்வளவும் வெளி இடங்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும். எங்களுக்கு இன்னொரு சூழலிலே இன்னொரு யுத்தமோ எந்த ஒரு இதுக்குமே எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய நிலைப்பாடுகள் வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும். எங்களுக்கான சம உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான அபாவாக இருக்கின்றது. நன்றி.